ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதந்தாய திமிஹி தன்னோ தந்தி பிரஜோதயாது ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயசு குரு சுக்கர சனிப்பேச்சே ராகவே கேதுவே நமோ நமஹ. நவகிரகத்துடைய பிரார்த்தனை செய்து வரணும். இந்த மீன ராசிக்காரர்கள் 8/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் உண்டான மீன ராசி. இந்த மீன ராசியில அடங்கிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் அடங்கியது மீன ராசி. இந்த மீன ராசியில சனி பகவான் சுக்கிர பகவான் அமர்ந்து 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ராகு போன்ற கிரகங்கள் மறைவாக இருந்தாலும் மீன ராசிக்கு உயர்வே இந்த வாரம் இந்த மாதம் அப்படி சொல்லலாம். சுக்கிர பகவான் உங்க ராசியில இருக்கிறது நீங்க கொடிகட்டு பறக்கலாம். ஜென்ம சனி ஆச்சே அப்படி கவலை தேவையில்லை. சுக்கிர பகவானுடன் யோகக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனியும் சுக்கிரன் யோகக்காரர்கள் ரெண்டுமே இணைந்து செயல்படக்கூடிய தன்மை அப்படின்னு வரும்போது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும். சுக்கிரன் அள்ளி கொடுப்பார், கிள்ளிலாம் கொடுக்க மாட்டார். கொடுக்க ஆரம்பிச்சுற சனியும் சுக்கிர பகவான் அள்ளிலாம் கொடுப்பாங்க, கிள்ளிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க எதிர்பார்த்த செயல், நீங்க எதிர்பார்த்த வழிமுறைகள், நீங்க தேடிக்கொண்டு இருந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய தன்மை. இப்ப நான் வேலை தேடுறேன், வேலை கிடைக்கும். நான் நீண்ட காலமாக ஒரு இடம் பார்த்துருக்கிறேன், நான் எனக்கு வீடு அமையல, கிரகங்கள்லாம் சரியில்லை, 7.5 சனி சொல்றாங்களே, எல்லா கிரகம் நம்ம ராசிக்கு மறைவாக இருக்குது, கவலையே தேவையில்லை. நல்ல ஒரு இடம் அமையும், நல்ல ஒரு வீடு அமையும், திருமண பாக்கியம் கூடும். 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் 12ல மறைந்திருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் திருமண பாக்கியம் கூடும். அதே போல 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியில முதல்ல 8ஆம் இடத்துல இருந்தால் 9, 10, 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுக்கும். திருமண பாக்கியம் உண்டாகும். செல்வம் செல்வாக்கு கூடக்கூடிய தன்மை. கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது களையக்கூடிய தன்மை. ஆனா புதிதாக ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகும். அதுல சற்று கவனமாக இருந்து வரணும். பழைய பிரச்சனை களைந்து புது பிரச்சனை உருவாகும். அதாவது உறவு முறை மூலமா சற்று நிதானமாக செயல்படுவது கால சிறந்தது. அவசரப்பட்டு யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும். இந்த காலத்துல நம்ம யார்கிட்ட படபடப்பா பேசிட்டா அதே வார்த்தை பிடிச்சி பேசக்கூடிய தன்மை பிற்காலத்துல கொடுத்துரும். சுக்கிரன் சனி உங்களுக்கு உங்க ராசியிலே அமர்ந்து இருக்கிறதுனால ஒரு நன்மை நடந்தாலும் பிற்காலத்துல அது தீமையாக முடியாமல் இருக்கணும். அப்ப 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ல மறைஞ்சிருக்க. இப்ப பழைய வீடு புதுப்பித்தல், இப்ப நம்ம ஏற்கனவே பழசிருக்க ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னா இந்த காலத்துல ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து எந்த நேரத்துல நம்ம அந்த வீடு புதுப்பிக்கலாம் அப்படிங்கிறது செய்யும்போது உங்கள் சித்திரை மாசத்துக்குள்ள ஒரு கிரக பிரசத்துக்கு உண்டான நாள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால ஒரு பழைய வீடு வாங்குறது, பழையது கலையுது புதிதல் வாங்குதல், வீட்டுல பழைய பொருள் போட்டு புதுசு வாங்கணுமா அந்த காலத்துல வாங்கி கொள்ளலாம். அது இந்த விடுதல் சொல்லும். அப்ப விடுதலை கொடுத்துரும். இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவாரு, பழசெல்லாம் களைய விட்டு புதிது பெருதக்கூடிய தன்மை. அதனால நம்மளுக்கு மனதில் ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கொடுக்குதா இல்லையா, மனதில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நம்முடைய கவலை தீரக்கூடிய தன்மை உருவாச்சு. ஆனா இருப்பினும் அவ்வப்போது அந்த மன சோர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேது பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் அவ்வப்போது மனம் ஒரு சுமை உருவாக்கிட்டே இருக்கும். அதிலே நீங்க கவனமாக இருக்கணும். பெருமாளை போய் சேவிக்கணும், பெருமாளை வழிபாடு தவறாம செய்யணும். முருகப்பெருமாள் வழிபாடு, அதே அளவு மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு காலம் மேல் பலம் கொடுக்கும். உங்களுடைய காலத்துக்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக அடையும். அதனால இந்த கிரகத்துக்குண்டான தன்மை வழிபாடு தவறாம செய்து வரணும். நம்ம எப்பவுமே சோர்ந்து உக்காந்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எப்பவுமே இதே அளவுக்கு நம்ம இருந்துருவோமாங்கிறது இந்த மீன ராசிக்காரருக்கு இந்த சனி ஜென்மத்துல வந்த உடனே ஒரு பயம்
ஆனா அந்த பயத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? 2 நாள் தான் ஆயிருக்கு. 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. நம்ம சனி பயிற்சிக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த பாதகம் தெரியுது. நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன், பகைகள்லாம் உருவாயிடுச்சு. இந்த பகையெல்லாம் எனக்கு தீருமா அப்படின்னா எல்லாமே தீரக்கூடிய சுக்கிரன் உங்க கூட இருக்கும், பக்க பலமா இருப்பார். அதுக்கு மேல 2ஆம் இடம் செல்வார் உங்க ராசிக்கு. அதுக்குள்ள செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேருந்து 2ஆம் இடம் வரும்போது தனப்பிராப்தம் உண்டாகும். ஆகவே இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி 14ஆம் தேதி முயற்சி ஈடுபடணும். அப்ப பங்குனி மாசம் பிறந்த அப்புறம் 15ஆம் தேதி பங்குனி மாசம் வரும்போது உங்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியில இருந்து அமரும். அப்ப அதுக்கு அடுத்த வாரத்துக்கு உண்டான பலன் அது வரும். அப்ப இந்த வாரத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்படக்கூடிய முயற்சிகள். 4ஆம் இடத்துல குரு தடைகளை உருவாக்கிட்டே போறார். நம்முடைய ராசிநாதனாக இருந்தாலும் தடைகளை உருவாக்குறார் அப்படின்னா அதுக்குண்டான வழிபாடு, தெய்வத்துண்டான துணை நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப குல தெய்வத்தை நம்ம மதிச்சு நடக்கணும். இந்த காலத்துல தெய்வஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி சந்திரன். அந்த தெய்வத்தை நம்ம முறையாக வழிபாடு செய்யணும். அதே போல் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் இணைந்து செயலாற்றும் போது நம்ம பெரியவர்களை மதிச்சிருக்கணும். அப்ப நம்ம தாத்தா பாட்டி வயது உடையவர்களை நம்ம மதித்து நடந்திருந்தால் இந்த தொல்லையில இருந்து நம்ம விடுபடலாம். இல்ல நம்ம தாத்தா பாட்டி இல்லைன்னா நம்ம தாத்தா பாட்டின்னு யார் நம்ம அழைத்திருக்கிறோமோ அவர்களை போய் ஒரு சர்வீஸ் செய்யணும். அவங்களுக்கு வேண்டியது துணிமணி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு காரணத்துக்காண்டி நம்ம அழைக்கிறாங்க, ஒரு கல்யாண நாள் சொல்றாங்க, ஒரு திருமண நாள், அதாவது ஒரு பிறந்த நாள் ஏதேன்னு சொல்றாங்க, இல்ல நம்மளுக்கு ஒரு பிறந்த நாள், இல்ல நம்மளுக்கு ஒரு வீட்டுல ஒரு குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், நம்மளுக்கு பிறந்த நாள், திருமண நாள்னா அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும், ஏதேனும் ஒரு பொருள் கொடுத்து. அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க சனியுடைய சுக்கிரனுடைய பாகமும் நம்மளுக்கு குறைவாக வேலை செய்யும். ஆகவே இதனுடைய தன்மை நம்ம முதல்ல மாத்திக்கணும். அப்போ வயது முதிர்ந்தவர்களை பணிவிடை செய்வதன் மூலம் நம்மளுக்கு வாழ்க்கை சௌபாக்கியம் அடையும். அதேமா மகாலட்சுமி தேவி வழிபாடு தவறாம செஞ்சுக்கணும். ஓம் மகாதேவி விஷ்ணு பத்னி தீமிஹி தன்னு லட்சுமி பிரஜோதியாங்கிறார். மகாலட்சுமியுடைய மந்திரம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி நமோ நமஹ மந்திரம் சொல்லிட்டே வரணும். அப்ப ஏதேனும் ஒரு வகையில லட்சுமி பூஜை உங்க வீட்டுல செஞ்சுட்டு வர நீங்க பெண்களாக இருந்தால் லட்சுமி பூஜை தவறாம செய்து வரணும். நீங்க ஒரு ஆண்களா இருந்தால் லட்சுமி தேவி போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். ஒரு ஆலயத்துல போன தாமரைப்பூ சாத்தி நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தேவியை மனதார வேண்டிட்டு வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும். அதே அளவு மீனாட்சி அம்மன் அருகாமையில் இருக்குன்னா அந்த மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் செய்யணும். அல்லது வீட்டுல ஒரு மீனாட்சி அம்மன் படம் இருந்தா அதுக்கு சிறப்பாக நெய்வேத்தியம் பாயசம்லாம் வச்சு படைச்சு அம்பாளை மனதார வேண்டிட்டு மாதாய் இந்த தினம் இந்த காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி அந்த அம்பாள்கிட்ட நம்ம வேண்டி வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும். ஆகவே மீன ராசி தடுமாறி செயலாற்றினாலும் இறுதியிலே வெற்றி பெறக்கூடிய தன்மையே கொடுக்கும். சுக்கிர பகவான் சனி பகவான் இருந்தாலும் மற்ற கிரகத்துடான பலன் இல்லாமல் போனாலும் புத்தி கூர்மையால் நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபலா வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.